Good morning to all. Today we are going to discuss about magnetic field at a point along the equatorial line due to magnetic dipole of bar magnet. சரிங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து ஆக்சியல் லைன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எது பார்க்க போகிறோம்னா ஈக்குவட்டோரியல் லைன். ஓகேங்களா? ஸோ அதே தான் ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும், அதே மாதிரி ஆன்சர் தான் இங்கேயும் வரப்போகுது, கொஞ்சம் மாடிஃபை. ஓகேங்களா? அதை சொன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கும் வித்து மேக்னெட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி தான் இங்கே சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அங்கே ஆப்போசிட் சார்ஜஸ் எடுத்துகிட்டு இல்லையா, இங்கே மேக்னெட் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? பார் மேக்னெட் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ கன்சிடர் ஏ பார் மேக்னெட் NS as shown in figure 3.14. Let N be the north poles and S be the south pole of the bar magnet, each with fold strength Qm and separated by the distance of 2L. The magnetic field at a point C lines along the equatorial line at a distance r from the geometrical center of O of the bar magnet can be computed by keeping unit north pole QMC equal to 1 ampere meter at C. ஓகேங்களா? ஸோ அங்கே சொன்ன அதே கான்செப்ட் தான் பிக்சரை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, நார்த் போல் சவுத் போலில் ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எல் இன்ட்டு எல் 2L டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி பிரித்து வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் 1 ஆம்பியர் QMC ஈக்குவல் டு 1 மில்லி ஆம்பியர் மீட்டர் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த சி என்ற பாயிண்டில் இருக்கிற ஈக்குவட்டோரியல் பிளேன் தான் நம்ம இப்போ ஈக்குவட்டோரியல் லைன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. கரெக்டுங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்டர் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஐனா, ஒய் ஆக்சிஸ் வந்து ஜேவாக இருக்கும். ஆப்போசிட் டைரெக்ஷன் என்ன பண்ணும், I மைனஸ் ஐ, ஜே மைனஸ் ஜேன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடுவரி கோட்டில் இருக்கிற சென்டர் பாயிண்டில் இருக்கிற பாயிண்ட்டோடைய ஈக்குவட்டோரியல் லைன் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரெண்டு விஷயத்துக்கும் நம்ம தனித்தனியாக எழுத போகிறோம். இதுக்கு நார்த் போலுக்கு ஒரு ஃபார்முலா எழுத போகிறோம், சவுத் போலுக்கு ஒரு ஃபார்முலா எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே இந்த கொஷின் பாதி முடிஞ்ச மாதிரி. ஓகேங்களா? சரி, த மேக்னெட்டிக் ஃபீல்ட் at C due to the north poles is. ஸோ நார்த் போலுக்கு வந்து நான் சொல்கிறாங்க ஃபார்முலா எழுத போகிறாங்க. ஸோ BN வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் BN cos theta I cap ப்ளஸ் BN sin theta J cap. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் எங்கே வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து cos theta அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஞாபகம் இருக்குங்களா? அதேமாதிரி sin theta அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, இப்போ காஸ் தீட்டா மைனஸ் BN காஸ் தீட்டா அப்படின்னா நார்த் போல் சொல்கிறோம் இல்லையா. ஸோ நார்த் போலில் ஐக்கு வந்து மைனஸ் வருது இல்லையா, இந்த கான்செப்டும் ஜேக்கு வந்து ப்ளஸ் வருது இல்லையா, இந்த கான்செப்டும். அப்போது இந்த ரோவில் வந்து ஆக்ட் ஆகுறது. ஸோ BN வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் BN காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் BN sin theta J cap, வேர் BN ஈக்குவல் டு ஃபார்முலா குலம்ஸில் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா BN equal to mu naught by 4 by QM divided by R dash square. QM divided by R dash square. அப்போது BN equal to mu naught by 4 by QM divided by R dash squareன்றது நார்த் போல் கான ஃபார்முலா. ஓகேங்களா? சரி, ஹியர் R equal to என்ன கொடுத்துருக்காங்க, R square plus L square power of 1/2. ஏன்னா பிக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க R dash equal to இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ R dash equal to R square plus L square power of 1/2. சரிங்களா? அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரி, இது எப்படியே இருக்கட்டும். இப்போது சவுத் போல்கான ஃபார்முலா எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ BS வெக்டார் ஈக்குவல் டு அங்கே NS பண்ணாங்க இல்லையா, இங்கே BS கொடுக்க போகிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் தான் ஆக்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா அப்போது ஜேக்கும் மைனஸ் வரும், ஐக்கும் மைனஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ BS வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் BS காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் BS sin theta J cap. சரிங்களா? ஸோ அப்போ BS ஈக்குவல் டு mu naught by 4 by QM divided by R dash square. ஸோ அப்போ வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, BSோட வேல்யூவும் BNோட வேல்யூவும் சேம். சரிங்களா? நீங்களே பாருங்கள், BSோட வேல்யூ என்ன, BNோட வேல்யூ என்ன. BN வந்து mu naught by 4 by இங்கே இருக்க பாருங்கள்.
mu0 by 4 pi qm divided by r dash ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க. அது bsோட வேல்யூம் பாருங்கள் mu0 by 4 pi qm divided by r dash ஸ்கொயர். ஸோ அப்போ ரெண்டோட வேல்யூ வந்து சேம் அப்படி சொன்னதால் இப்போ இதோடைய ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதால ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 3.15 and 3.16 the net magnetic field at point C due to the dipole B vector equal to Bn plus Bs. ஸோ அப்போ ரெண்டு வெக்டர் என்ன பண்ண போகிறோம், அது ரிசல்டன் கண்டுபிடிக்கணுன்றதால ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் பிஎஸ் சைன் தீட்டா ஜே கேப் இருக்குது இல்லையா, ஸோ அதோட வேல்யூவும் ப்ளஸ்ஸில் இருக்கிற அந்த வேல்யூவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, மைனஸ் பிஎன் ப்ளஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா, இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் இருக்கிற ரெண்டு கான்செப்டும் பார்த்திங்கன்னா இந்த பிஎன் சைன் தீட்டா ஜே கேப்பும் இந்த பிஎஸ் சைன் தீட்டா ஜே கேப்பும் என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங்காக இருக்கும் மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் கவனத்துக்கு வெளியே போட்டுருங்க. ஒன்று பிஎஸ் ஒன்றில் இருக்கும் பிஎன்னில் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதை தான் வந்து ஷார்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பிஎன் ப்ளஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஜே கேப் ஐ கேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு முன்னாடியே தெரியும் என்னென்ன பிஎஸ்ஸோட வேல்யூவும் பிஎன்னோட வேல்யூவும் சேம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ரெண்டோட வேல்யூனாலும் தெரியும் நமக்கு, சேம் நல்லாவே தெரியும். ஸோ அப்போது பி வெக்டார் ஈக்குவல் டு இப்போ ரெண்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். என்ன வேல்யூ, பிஎன்னோட வேல்யூவும் பிஎஸ்ஸோட வேல்யூ எடுத்துன்னு வந்து பி வெக்டாரில் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, சரி ஃபஸ்ட்டு பிஎன் சொல்கிறோம் இல்லையா, பிஎன்னோட வேல்யூ mu0 by 4 பையா, இங்கே ஒரு mu0 by 4 பையா, அப்போது 2 mu0 by 4 பை. ஏன்னா ரெண்டோட வேல்யூ சேம் இல்லையா. அப்போது mu0 by 4 பை qm by r ஸ்கொயர், mu0 by 4 பை qm by r ஸ்கொயர். ஸோ 2 mu0 by 4 பை qm by r ஸ்கொயர். ஓகேங்களா, போட்டாச்சா. ரிமைனிங் என்ன இருக்குங்க, காஸ் தீட்டா இருக்கா. ஸோ காஸ் தீட்டா ஐ கேப். ஓகேவா, சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா இங்கே மைனஸ் mu0 by 4 பை qm divided by r ஸ்கொயர்னா இல்லையா. ஸோ ஆர் டேஷோட வேல்யூ நமக்கு முன்னாடியே பார்த்தோம். என்னென்ன ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் ஆஃப் 1/2 ஞாபகம் இருக்குங்களா. இங்கே இருக்க பாருங்கள் ஆர் டேஷ் ஈக்குவல் டு அது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் ஆஃப் 1/2. ஸோ 1/2 இந்த பக்கம் வந்தால் ஸ்கொயராக இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர்னு எழுதலாம் கரெக்டாக. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஆர் ஸ்கொயர் பதிலாக ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா, சரி இந்த இடத்துல காஸ் தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா கொடுப்பாங்க. ஸோ இன் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதால என்ஓசி இஸ் ஷோயிங் ஃபிகர் 3.14 அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டன்ஸ். ஸோ எல் டிவைடட் பை ஆர் டேஷ். ஸோ எல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் ஆஃப் 1/2. சரிங்களா, ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டன்ஸ்ன்றதால அட்ஜஸ்டிங் சைடு வந்து எல் டிவைடட் பை ஹைப்போட்டன்ஸ் வந்து ஆர் டேஷ். ஆர் டேஷ்னா சொல்லலாம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் ஆஃப் 1/2 நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், காஸ் தீட்டாக்கு பதிலாக என்னென்ன அப்ளை பண்ணலாம், எல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் ஆஃப் 1/2ன்னு எழுத போகிறோம். எந்த இடத்துல, இந்த இடத்துல எழுதலாமா. ஸோ பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் mu0 by 4 பை இந்த 2 இருக்கு இல்லையா, அது உள்ளே எழுதியிருக்காங்க. ஸோ mu0 by 4 பை qm 2 இங்கே டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் 3/2ன்னு எழுதியிருக்காங்க இல்லையா. ஆனால் இங்கே காஸ் தீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எல் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் ஆஃப் 1/2. ஆல்ரெடி இங்கே ஒரு 1/2 இருக்கா, ஆல்ரெடி இங்கே ஒரு 1 இருக்கா. ஸோ ரெண்டு தான் என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். எப்படின்னா 1 + 1/2 அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம், 1 × 2 2வா, 2 + 1 3 ஆகுமா. ஸோ 3/2. இது நம்ம அதுக்கான ஆன்சர் என்ன ஆகுது, 3/2ன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் ஆஃப் 3/2ன்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா. சரி நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சின்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் பிஎம் வெக்டார் ஈக்குவல் டு 2qml. சரிங்களா, நமக்கு மேக்னெட்டிக் டைபோலுக்கான ஃபார்முலா தெரியும் கரெக்டாக. ஸ்டார்டிங்கில் நேற்று பார்த்தோம் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் பிஎம் ஈக்குவல் டு 2qml அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் அடியில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ண போகிறோம்னா எழுத போகிறோம் இந்த 2qml இருக்கு இல்லையா. ஸோ இந்த 3க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், நம்ம பிஎம் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். சரிங்களா,
ஸோ அப்போ ஃபார்முலா பாருங்கள் 3.20ல் மைனஸ் மியூ நாட் பை 4 மற்றபடி எல்லாத்தையும் நான் சேர்த்து நான் பண்ணேன் பிஎம் எதுவுமா ரிமைனிங் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் 3/2 இன்ட்டு ஐ கேப். சரிங்களா? சரி. ஸோ இந்த கான்செப்ட் முடிஞ்ச உடனே என்னாச்சு அப்படின்னா ஆர் கம்பேர் பண்ணும்போது எல்லோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அது சொன்னால் ஆர் கிரேட்டர் தென் எல் அப்படின்றதால இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் two poles in bar magnet is small looks like short magnet when compared to the distance between geometrical center of O of bar magnet and the locations of points C. So R greater than L. ஸோ ஆர் கம்பேர் பண்ணும்போது எல்லோட டிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்மால்ன்றதால அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லை நெக்லேஜ் பண்ணிடுறோம். ஸோ எல்லை நெக்லேஜ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துல எல் ஸ்கொயரில் எல்லை நெக்லேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன இருக்கும், ஆர் ஸ்கொயர் பவர் ஆஃப் 3/2ன்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ஸ்கொயர்லேயும் அந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. எல்லாமே என்ன இருக்கும், ஆர் கியூப் மட்டும் வரும். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ எல் ஸ்கொயர் நம்ம நெக்லேஜ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு. எல்லாமே என்ன இருக்கும், ஆர்ஸ் கியூப் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், ஆர்ஸ் கியூப் அப்படின்ற வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ தேர்ஃபார் யூசிங் ஈக்குவேஷன் நம்பர் 3.21 in equation number 3.20 we get b equal to real equal to minus mu naught by 4 pi pm divided by r cube. ஏன் r cube வரன்னு தெரியுதா? சரிங்களா? ஸோ இன்ட்டு i cap is the unit vector. ஓகேங்களா? ஸோ சின்ஸ் pm i cap equal to pm i vector, so the magnetic field equatorial planes given by அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ p equatorial equal to minus mu naught by 4 pi pm vector divided by r cube. சரிங்களா? ஸோ ரிசல்ட் மஸ்ட்டு கண்டிப்பாக எழுதணும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட் த magnitude of b axial is twice that magnitude of b equatorial and the directions of b axial and b equatorial are opposite. சரிங்களா? ஸோ ஆக்சியலாக இருக்கட்டும் அண்ட் ஈக்குட்டோரியல் லைனாக இருக்கட்டும், ஸோ ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்றதான் என்னோடய ரிசல்ட். சரிங்களா? சரி, இந்த ஒரு இருக்கட்டும். டெஸ்ட்டு வந்து சிலர் தான் அனுப்பிச்சிருக்கீங்க, இன்னும் சிலர் வந்து அனுப்பிச்சி விடல. சீக்கிரமாக டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சி விட்ருங்க. நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட் தரேன். ஸோ அந்த அசைன்மெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.